வேதாகமத்துல 2 விதமான ஆதாம் இருக்கிறாங்க. அந்த 2 விதமான ஆதாமை குறித்து இன்னைக்கு சொல்றேன். முதல் ஆதாம்னால கிடைத்த மிகப்பெரிய சாபமும், ஒரு 2வது ஆதாம்னால கிடைத்த மிகப்பெரிய கிஃப்டும், மிகப்பெரிய ஆசீர்வாதமும் என்னன்றதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு அழகா சொல்றேன். மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். முதல் ஆதாம்னால அழிவும், பாவமும், மரணமும், தேவனிடத்திலிருந்து பிரித்தல், கீழ்ப்படியாமை, நியாய தீர்ப்பு, பிரமாணம், இதெல்லாம் முதல் ஆதாம்னால இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சாபம், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம். பிரிவினையை கொண்டு வந்த இடம் எதுனா முதல் ஆதாமினால. ஆனா பைபிள்ல 2வது ஒரு ஆதாம் வந்தாங்க. அந்த ஆதாம்னால கிடைத்த காரியங்கள் என்ன தெரியுமா? அந்த ஆதாம்னால கிடைத்த காரியங்கள் என்ன தெரியுமா? மீட்பு, நீதி, நித்திய ஜீவன், தேவனிடத்தில் சேருதல், இல்லனா தேவனிடத்தில் நெருங்குதல், கீழ்ப்படிதல், ரட்சிப்பு, கிருபை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய ஆசீர்வாதம் 2வது ஆதாம்னால கிடைச்சது. கொஞ்சம் நீங்க வேதத்தை திருப்பி பாருங்க. இது எங்க இருக்குன்னா ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க தெளிவா இருக்கும். முதல் ஆதாம்னால என்ன கிடைத்தது என்பதையோ, 2வது ஆதாம்னால என்ன கிடைத்தது என்பதையோ அந்த இடங்கள்ல அழகாய் உங்களுக்கு விவரித்து சொல்லும். நான் இதோட நோட்ஸ் எல்லாம் கீழே நான் என்ன பண்றேன் நான் அதை போடுறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வாசித்து பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.